உங்களுக்கான வழிபாடை நீங்கள் இப்படி பூஜை பண்ணுங்கன்னு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அம்பாள் அனுகிரகம் அந்த இவங்களுக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு கையில் குங்குமத்தை கிண்ணத்தை எடுக்கும்போது தோணுச்சு, இந்த ஊரே மேருக்கானது. நான் எப்போவுமே மாரியம்மா காளியம்மா எல்லாம் பார்த்துருக்குறோம். அங்கே ஒரு மாமி காமாட்சியாகவே வந்தாங்க. அதில் கடைக்கு வந்த கஸ்டமர் ஒருத்தர் கேட்டாராம், இது கோயிலாக இருந்துச்சா, அதை இடிச்சிட்டு இப்படி கடையாக கட்டிட்டீங்களா, அதனால் சாமியெல்லாம் முன்னாடி வச்சுருக்கீங்களான்னு கூட கேட்டிருக்காரு. நான் கருக்கினில் அமர்ந்தவள் கோவிலில் விளக்கு பூஜை நடந்த அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா, பச்சை மூக்குத்தி போட்டு கடைசியாக அவள் என்கிட்ட பேசும்போது அவள் பேச 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 நான் அழுதேன். வணக்கம், ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. இன்றைக்கி நாம் நடந்து முடிஞ்ச வசந்த நவராத்திரி பற்றி தான், அதில் நடந்த நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள், அமானுஷ்ய விஷயங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், பகிர்ந்துக்கணும்னு. ஏன்னா நேரலையில் ஒவ்வொரு நாளும் 4000 பேர் 5000 பேர் பார்த்துருக்கீங்க. அவ்வளோ பேர் எங்கள் கூட கனெக்டாக இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. 9 நாளில் ஒரு நாள் கூட குறையாமல் தினம் தினம் லைவாக அவ்வளோ பேர் பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் ரொம்பவே சந்தோஷத்தையும் கொடுத்தது. நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் பூஜை பண்ணும்போது அதை லைவ் பண்ணிங்கன்னா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளியூரில் இருக்கிறோம், அதை பார்த்து நாங்களும் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது மாதிரி இந்த வாட்டி நிறைய பேர் பூஜை பண்ணி மகாமேரோட ஃபோட்டோ அதில் வாராகி அம்பாள் முகம் தெரிஞ்சது அப்படின்னெல்லாம் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. இந்த 9 நாளும் என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசை. முதல்ல வசந்த நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரி லலிதாம்பிகைக்கான நவராத்திரி அப்படிங்கும்போது போன வருஷம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். அது சமைக்கும்போது தோணுச்சு, சமைச்சிட்டே இருக்கும்போது இந்த பூஜை எப்படி நடக்கணுன்றது அப்படியே ஏதோ ஒரு காட்சி மாதிரி காமிச்சது. 7 பேர் வருவாங்க, அவங்கள சப்த மாதரா பாவிச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்கள லலிதா சகஸ்ரநாமம் படிக்க சொல்லி அவங்களுக்கான அந்த மரியாதை, பூ பழம் வெத்தலைப்பாக்கு புடவை எல்லாம் வச்சு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு உத்தரவு மாதிரி, ஒரு காட்சி மாதிரி காட்சிப்படுத்தி அதை பண்ண ஆரம்பித்தோம் போன வருடம். இந்த வருடம் எங்கே பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஏன்னா நம்மளுக்கு இங்கேயும் இருக்குது, காஞ்சிபுரத்துலேயும் இருக்குன்னொன்னே அதனாலேயே வாயே திறக்காமல் அந்த நவராத்திரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டோம். அதாவது நாங்கள் காஞ்சிபுரத்தில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு எப்போதுமே அந்த மனசில் முழு தெளிவு வர்ற வரைக்கும் ஒரு விஷயத்தில் இறங்கவே மாட்டேன். அப்படி ஒரு தெளிவு இல்லை, அது காஞ்சிபுரம் தான், அம்பாளுடைய மண்ணில் தான் அது நடக்கணும் அப்படின்னு முடிவான உடனேயே அங்கே தான் அப்படின்னு சொல்லி திரும்ப அனௌன்ஸ் பண்ணி பண்ணோம். அப்படி முடிவு பண்ண விட்டு அங்கே உள்ள ஒரு மாமி, அவங்க எனக்கு அனுமாமின்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவஸ்ரீயோட அம்மாவாக தான் தெரியும். வீணை நம்ம நவராத்திரிகளில் நம்ம கடைக்கு 2 வாட்டி அந்த பொண்ணு ரொம்ப அழகாக வீணை வாசிச்சிருக்கிறா. அவங்களுடைய அம்மாவாக தான் பழக்கம். அதுவுமே காமாட்சியால் கிடைச்ச அறிமுகம்னு சொல்லுவேன். கோபி சாஸ்திரிகள் அண்ணா அவங்க இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு அவங்க தெரியும். அவங்கக்கிட்ட அம்மா எனக்கு 9 நாளும் 7 பேர் வர வைக்கணும், 7 பேரும் லலிதா சகஸ்ரநாமம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அவங்க உட்காந்து படிக்கணும், அவங்கள நான் சப்த மாதரா பாவித்து பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு புடவை இதெல்லாம் நம்ம தாம்பூலம் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு மனுஷியோட கான்டாக்டு தான் எனக்கு இருந்துச்சு. அவங்க தினம் தினம் அவ்வளவு ஸ்ரத்தையாக ஒவ்வொருத்தரையாக அந்த ஒவ்வொரு செட்டு இன்றைக்கி இவா வர்றாங்கன்றது கொண்டு மெசேஜ் அனுப்பிச்சு சொல்லி அதை அவ்வளோ அழகாக எனக்கு நடத்தி கொடுத்தாங்க. அதாவது ஒரு பூஜை, ஒரு வழிபாடு, நான் எப்போதுமே எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும்னா, உங்களுக்கான வழிபாடை நீங்கள் இப்படி பூஜை பண்ணுங்கன்னு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் உள் மனசு சொல்லணும். அந்த மாதிரி நடந்த பூஜை தான் இந்த 9 நாளுமே. இந்த ஆள் மனசில் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பூஜையாக எடுத்துட்டோம். ஆனால் பூக்காரருக்கு சொல்லிட்டோம், அவர் மாலை கொண்டு வச்சுட்டாரு, உதிரிப்பு கொண்டு வச்சுட்டாரு. அங்கே போய் நிற்கிற வரைக்கும் எல்லோரும் வந்துட்டாங்க, 7 பேர் வந்தாச்சு. யாருக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம், அங்கே 3 சாமியை வச்சுருக்குறோம்,
இதில் யாருக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம் அப்படிங்கிற தெளிவே இல்லாமல் இருந்தேன். அது உண்மையிலேயே அம்பாள் அனுகிரகம். அந்த இவங்களுக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு கையில் குங்குமத்தை கிண்ணத்தை எடுக்கும்போது தோணுச்சு, இந்த ஊரே மேருக்கானது, அப்போது மகாமேருக்கே நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்கும அர்ச்சனை, லலிதா சகஸ்ரநாமம் அவங்க சொல்ல 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 குங்கும அர்ச்சனை அவங்க நிதானமாக அழகாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30லேருந்து 40 நிமிஷம் ஆகுது அந்த முடியறதுக்கு. அதையும் நின்று நிதானமாக அந்த 1000 நாமத்துக்கும் 1000 வாட்டி குங்குமம் மகாமேருவில் சேர்த்தது, அப்பா அப்படி ஒரு வைப்ரேஷன். எனக்கு அதை எப்படி நான் உணர்ந்தேன் அப்படின்னா, அந்த பூஜையை முடிச்சுட்டு நான் வரும்போது என் உடம்பே அனலான மாதிரி இருக்கும். ஏசி காரில் தான் வர்றேன், ஆனால் உடம்பு அப்படி கொதிக்கிற மாதிரி இருக்கும். அது டயர்டுனால இல்லை, அந்த மந்திரத்தோட பவரா அல்லது அதோட அந்த வெப்பம் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. உடம்பெல்லாம் அனலாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அந்த குங்குமம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குங்குமத்தை கையில் தொடம்போது கூட எனக்கு அந்த சில்னஸ் அதுக்கப்புறமா ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளோ அழகாக 9 நாளும் அதே மாதிரி அந்த 1000 நாமாவளிக்கு குங்கும அர்ச்சனை பண்ணது. அதுக்கப்புறம் மலர் அர்ச்சனையும் நடக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ சதநாமாவளி, அதாவது 108 சொல்லலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிக்கானது சொன்னாங்க. அதுவுமே மகாமேருவுக்கே பண்ணோம். இது என்ன சொல்கிறது அப்படின்னா, நாளே அம்பாள் அங்கே பரிபூர்ணமாக இருந்தான்னு சொல்லலாம். நான் எப்போவுமே மாரியம்மா, காளியம்மா எல்லாம் பார்த்துருக்குறோம். அங்கே ஒரு மாமி காமாட்சியாகவே வந்தாங்க. காமாட்சியாகவே அவங்களுக்கு அருள் நிறையா விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதில் அந்த மகாமேருக்கு பூஜை முடிஞ்சோடனே முதல் நாளே 30 முக்கோடி தேவர்களுமே இங்கே வந்துட்டோம், நீ மேருக்கு பண்ண பூஜையில் நாங்கள் மனம் மகிழ்ந்துட்டோம், எல்லாரும் இங்கே தான் இருக்கோன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக குதித்து அவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. அது ஒரு விதமான ஒரு அமானுஷ்ய உலகத்தில் இருக்கிற மாதிரியே இருந்தது. இப்படியே போயிட்டு இருந்தது. பஞ்சமி வந்தது. பஞ்சமி நம்ம இங்கேயுமே ரொம்ப அழகாக பூஜை பண்ணிவிட்டு காஞ்சிபுரம் போனேன். அந்த வசந்த நவராத்திரியில் பஞ்சமிக்கு பெரிய மிராக்கள் அம்பாள் பண்ணான். என்னென்னா நாளே இதில் நடந்த ஒரு விஷயம் அங்கே இருந்த அத்தனை பேரும் அதுக்கு சாட்சின்னு சொல்லலாம். 3வது நாள் அன்னைக்கு தெலுங்கு வருடப்பிறப்பு உகாதி அன்னைக்கு நம்ம கடைக்கு எதிர இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு பிரகாஷ் சில்க்ஸ் ஓனர் அவங்க ஒய்ஃப் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. அம்பாள் தரிசிக்க தான் வந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் இவங்க அருள் ஆடிட்டுருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிரகாஷ் சில்க்ஸ் ஓனர் ஒய்ஃப் அவங்க லக்ஷ்மின்னு அவங்க அவ்வளவு ஒரு பணிவாக, அவ்வளோ ஒரு அன்பாக, நான் தான் அவங்க கிட்ட பேச தயங்கியிருக்கேன் இவ்வளோ காலம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் அவங்கக்கிட்ட நின்று குங்குமம் வாங்கினாங்க. குங்குமம் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இது கண்டினியூவாக நிகழ்வு நடந்ததுனால இந்த பக்கம் அலங்காரம் பண்ண பசங்க இவங்களோட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது, இது சத்தியமான உண்மை, அவங்க 3 பேர்கிட்ட நாங்கள் 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். அலங்காரம் பண்ண பையன் கணேஷ் எல்லாம் நிற்கிறோம். அப்போ நான் சொன்னேன், நாளைக்கு புடவை மாற்றணும், என்ன பண்ணலாம், ஒரே கலர்லேயும் வேணும்னு தோணுது. அப்போ அவங்க பக்கத்தில் நின்னாங்க. அவங்க அந்த பக்கம் நின்று கேட்டுட்ருக்காங்க, வேணால் பிரகாஷ் சில்க்ஸில் கேட்போம்மா, 3 புடவை கொடுக்குறீங்களா அப்படின்னு ஜஸ்ட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். கேட்கலாம், வந்திருக்காங்கல்ல, கேட்போம் அப்படின்னு சும்மா சொல்கிறோம். உண்மையாகவே யாருக்கிட்டையுமே வாயை திறந்து இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. நம்ப மாட்டீங்க, அவங்க அந்த அம்மாட்ட பேசிட்டு குங்குமத்தை வாங்கிட்டு திரும்பி என்கிட்ட நான் 3 புடவை கொடுத்து விடுறேன், நீங்கள் அம்பாளுக்கு சாத்துங்கன்றாங்க. எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு, நம்பவே முடியல. எல்லாருமே ஒருத்தர் ஆச்சரியமாக பார்க்குறோம். என்னடா இப்போ தானே சொன்னோம், இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, அது அவங்க காதலையோ எதுலேயுமே விழுந்திருக்க வாய்ப்பு இல்லையேன்ற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம். பஞ்சமிக்கு அவங்க தான் பூஜைக்கு வஸ்திர உபயம், மாலை எல்லாம் கொண்டு பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தினமுமே ரொம்ப அழகாக போய்கிட்டே இருந்தது பூஜை. ஒரு நாள் ஒரு குழந்தை வந்திருந்தா, 3 நாள் பாலாவுக்கு நாங்கள் அங்கே பூஜை பண்ணோம். அதில் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா,
அம்பாளுடைய கருணையை நினச்சி நான் கண்ணீர் விட்ட நாள் அப்படின்னே சொல்லலாம். தினம் தினம் ஒரே கலரில் புடவை உடுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்படியே ஒவ்வொரு நாளும் போய் கூட வாங்கி கொடுத்து, அல்லது நாள் நைட்டு வாங்கி வச்சுட்டு இந்த புடவையை சாத்திடுங்கன்னு கூட சொல்லிட்டு அப்படியே தான் வந்துட்டு இருந்தேன். கடைசி நாள், நிறைவு நாள் வந்து 8வது நாள் வந்து காலையில் பாபுஷா அவங்களுடைய ஓனரோட மனைவி கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு, அம்மா நான் வஸ்திரம் எல்லாம் கொடுக்குறேன், நிறைவு நாள் எங்களோட இதாக இருக்கட்டுமேன்னு சொன்னோடனே எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா காஞ்சிபுரம் அப்படின்னாலே இந்த 2 பேரோட ஆளுமை வந்து மிகப்பெரியது. அவங்கக்கிட்டலாம் நம்ம பேசுவோமா? நான் போயிருக்கேன், என் பொண்ணு கல்யாணத்துக்கு பாபுஷாலையும் பிரகாஷ்லேயும் தான் புடவை எடுத்திருக்கேன். அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள்னு தெரியும். அந்த தெருவில் தான் அவங்களோட வீடு, 2 பேரோட வீடும் இருக்குது. நம்மளும் ஒரு அவங்க ஒரு வியாபாரி, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களும் ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. நானும் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடை வச்சுருக்கேன். ஆனால் அங்கே நடக்கிற பூஜையை அந்த அம்பாலும் சரி, அதை கிரகிச்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கும் அந்த ஞானம், அந்த சக்தியை அம்பாள் கொடுத்துருக்கா. அவங்க கால் பண்ணி, அம்மா அந்த பூஜைக்கு நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 புடவை நீங்கள் தினமும் கொடுக்குறீங்கல்ல, அந்த 7 புடவையும் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கும் ஒரு புடவை வச்சு மொத்தம் 11 புடவை வச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க வீட்டில் அன்னைக்கு விசேஷம் இருந்தாலும் எங்களால் வர முடியாது. அன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனு நடந்துகிட்ருக்கு. ஆனால் எங்கள் சார்பாக நிறைவு நாளில் இந்த பூஜையை வச்சுருங்கம்மான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டில் சடங்கு வருது. ஆனாலும் ஜடையாரம் ஒன்று அழகாக வச்சு செஞ்சு கொண்டு வந்து கடையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அம்பாளுக்கு சாத்த சொல்லி. இது எல்லாம் பெரிய பெரிய அதிசயமாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டுலேருந்து அடிக்கடி வந்தாங்க, நிறைய மக்கள் வந்தாங்க, வெளியூர்லேருந்து வந்தாங்க. ஏதோ ஊர்லேருந்து வர்றவங்க அந்த தீபாரணை காட்டுற நேரத்தில் நின்று தீபாரணத்தை காட்டுனதாக இருக்கட்டும். அதில் கடைக்கு வந்த கஸ்டமர் ஒருத்தர் கேட்டாராம், இது கோயிலாக இருந்துச்சா, அதை இடிச்சிட்டு இப்படி கடையாக கட்டிட்டீங்களா, அதனால் சாமியெல்லாம் முன்னாடி வச்சுருக்கீங்களான்னு கூட கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பூஜை வெகு விமர்சனையாக நடந்தது. ஒரு காலத்தில் காமாட்சியை தவிர எனக்கு அங்கே வேறு யாரையும் தெரியாது. உள்ளே போகும்போது வேறு யாரையுமே தெரியாது, உண்மையாகவே வேறு யாரையும் தெரியாது. போவேன், கோவிலுக்கு போவேன், திரும்ப நான் பாட்டுக்கு நம்ம கடைக்கு வந்து இங்கே சென்னைக்கு வந்து இறங்கிடுவேன். அப்படி இருந்த காலம் போய் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 63 பேருக்கு நாம் வந்து அங்கே உள்ள பெண்களுக்கு நாம் வந்து பாத பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. இதில் பெரிய மிராக்கள் அப்படின்னு சொல்லணும்னா நளினிமா வந்தது. நளினிமா வாய்ஸ் நோட்டை கூட நான் வந்து இதை ஏன் காட்டணும், எனக்கு எப்போதுமே சாட்சியோ எதுவோ சொல்லணும்னு இருக்காது. இருந்தாலும் அமானுஷ்ய சக்தி எங்கேயோ இல்லை, நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எதை ஈர்க்கிறோமோ அதை நடக்கும்னுட்டு நளினிமா வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, வாய்ஸ் நோட். அவங்க எப்போதுமே வாய்ஸ் நோட்டு தான் அனுப்புவாங்க. வாய்ஸ் நோட்டு போட்டிருக்காங்க, என்ன பிள்ளை விடிய காலம் என்னைய வந்து கனவுல கூப்பிடுற நீயே, என்னையை பார்க்க வரமாட்டியான்னு என்கிட்ட நீ அதிகாரமாகவே பேச மாட்ட, ஆனால் அவ்வளோ அதிகாரமாக என்னைய நீ வந்து கனவுல கூப்பிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 6:30க்கு நான் எந்திரிச்சோன்னா அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு தான் நான் வந்து எந்திரிக்கவே செய்கிறேன். அம்மா வந்து விடிய காலமே போட்டிருந்துருக்காங்க. உடனே நான் காலே பண்ணிட்டேன், அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை பிள்ளை நீ கூப்பிட்ட, இத்தனைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அம்மா போரூர் கடைக்கு வந்தாங்க, கால் பண்ணுறாங்க, அம்மா நான் காஞ்சிபுரம் போய்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்னாங்க, அதையும் சொல்கிறாங்களாம் கனவுல, நான் வந்தனே உன்னைய பார்த்தனே அப்படின்னு சொல்கிறாங்களாம். என்னையை பார்க்க நீ வரமாட்டியா, கடைக்கு வந்த சரி என்னையை பார்க்க வரமாட்டியா, நீ அதிகாரமாக கேட்ட, அதனால் நான் உன்னைய பார்க்க வர்றேன் அப்படின்னாங்க. அம்மா நான் காஞ்சிபுரத்தில் தான்மா இருப்பேன், நீங்கள் வரதா இருந்தால் எனக்கு முன்னாடியே சொல்லுங்கம்மான்னு இதை பேசினேன். அதுக்கப்புறம் கடைக்கு வந்தேன். இங்கே மத்தியானம் வரைக்கும் வேலையை பார்த்துட்டு நான் 1 மணிக்கு திரும்ப காரை எடுத்துகிட்டு காஞ்சிபுரம் போய் அங்கே பூஜைக்கான வேலைகளை பார்த்து இது பண்ணும்போது என்னாச்சுன்னா, காலையில் இவங்கக்கிட்ட பேசினதே மறந்துட்டேன். சாயங்காலம் மாலையெல்லாம் சாத்திட்டு நான் போய் புடவை மாற்ற போயிருக்கிறேன். அம்மா வந்து நிற்கிறாங்க. அது வந்து அந்த சமயபுரம் திருவேற்காடு கருமாரியம்மனே வந்து நின்ன மாதிரி இருந்தது.
புடவை கட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு கை கால்லாம் நடுங்குது. அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே கடகடன்னு அள்ளி முடிஞ்சிட்டு, அன்னைக்கு எப்போதுமே பூஜை பண்ணும்போது கண்ணாடி வளையல் போடுவேன், நகை கொஞ்சம் போட்டுப்பேன். ஏன்னா எதிர இருக்கிறதும் காமாட்சி, அவங்களுக்கு பணிவிட பண்ணுற நானும் என்னைய கொஞ்சம் கூட குறையாக காட்டிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அதுக்கான ஆடை அலங்காரத்தோடு இருக்கணும். எல்லாரும் நினச்சிருக்கலாம், ஏன் தினமும் பட்டுச்சேலை, தினமும் ஏன் இப்படி இருக்கணும். நான் எங்கள் அம்மாவை ரெப்ரசன்ட் பண்ணி எங்கள் அம்மாவாக நினச்சி நான் தொடும்போது எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்த எவ்வளோ வேல்யூ பண்ணுறோன்றத நம்ம உடுத்துகிற உடையில காட்டணும்னு வாங்க. நான் அப்படி தான் சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கேன். அதனால் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் நான் பாத பூஜை பண்ண போகிறேனேன்னு சொல்லி தினமுமே நல்லா தான் உடுத்திக்கிட்டேன். நளினிமா வந்தப்போ தலையில் பூவை மட்டும் வச்சுட்டு திருநீர் குங்குமம் மட்டும் வச்சுட்டு அவங்கள, அம்மா நீங்கள் என்கிட்ட பாத பூஜை வாங்கிக்கணுமான்னு. அம்மா எனக்கா பிள்ளைன்னாங்க. சந்தோஷம் அப்படின்ட்டு அம்மாவும் உட்காந்து அந்த பாத பூஜை வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. ஐயோ அம்மா வந்திருக்காங்க, நான் பெரிய பட்டுலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நாள் நம்மளுடைய காமாட்சி அம்பாளுக்கு ஏலவார் குழலிக்கு சாத்தின புடவை அதை எடுத்து அப்படியே மடித்து அம்மாவுக்கு வச்சு கொடுத்துட்டோம். என்னன்னா அவங்களுக்கு அருளே வந்துச்சு. அம்மா அங்கே நிற்க முடியலைன்றாங்க. எனக்கு அங்கே நிற்க முடியல, நான் இருந்தால் ஆடிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது. அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குடா இங்கே உள்ள, அவ்வளோ ஒரு அம்பாள் தீர்க்கமாக அங்கே உட்காந்துருக்கான்னு நளினிமா சொல்லும்போது, நான் அவங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்கள கும்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது, நம்பவே முடியலை. வந்த உடனே அவங்க கட்டி பிடிச்சிட்டு, அந்த காலை கட்டி பிடிச்சிட்டு அழணும்னு இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய எனக்கு எப்போதுமே அவங்க ஒரு பிரபலம்ன்றதை தாண்டி அவங்க ஒரு பெண்ணாக அவங்க கடந்து வந்த பாதைகளை தான் நான் எப்போதுமே பிரமிப்பாக பார்ப்பேன். அப்படி நான் பார்த்து வியந்த சக்தி என்னுடைய பூஜையை ஏற்றுக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு, அவங்க பூ பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் எடுத்துகிட்டு அம்பாளுக்கும் சாமிக்கும் வச்சு அவங்க தீபாராதனை காட்டினது எனக்கு வாழ்க்கையில் இதை விட என்ன அனுகிரகம் வேணும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி அன்றைக்கி வந்திருந்த எல்லாருக்கும் திரும்ப பாத பூஜை பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணோம். இதில் நிறைவு நாள் நேற்று காலையில் இங்கே தான் நம்ம சென்னையில் தாஜ் ஹோட்டலில் ஒரு நிச்சயதார்த்தம், பொண்ணோட கிளாஸ்மேட்டுக்கு. அங்கே போயிட்டு நானும் அருணும் காரில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு கால் வந்தது. அந்த காலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கால் பண்ணது யாருன்னா, நான் கரிக்கினில் அமர்ந்தவள் கோவிலில் விளக்கு பூஜை நடந்த அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்தா, பச்சை மூக்குத்தி போட்டு. கடைசியாக அவள் என்கிட்ட பேசும்போது அவள் பேச 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 நான் அழுதேன் அப்படின்னு அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் அவளை நான் சந்திக்கக்கூடியவோ பேசவோ எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஒரு தடவை அவள் கால் பண்ணி எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அந்த பொண்ணு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொன்னாங்க, நான் அவங்க யாருன்னு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி 7 பேர் இல்லை 9 பேர் அப்படின்னாங்க. 9 பேர் அப்படின்னோடனே, இன்னுமா திடீர்னு சொல்கிறீங்கன்னு. நானும் வருவேன், திருநங்கை ஒருத்தவங்களை கூப்பிடணும், திருநங்கைக்கும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க. அம்மா இப்போ சொல்கிறீங்க, நான் திருநங்கைக்கு எங்கே போவேன் அப்படின்னு கேட்குறேன். காமாட்சி அம்மன் கோயில் வாசல்லே இருப்பாங்க, கூப்பிட்டா வருவாங்க, நீங்கள் ஆள் அனுப்பிச்சு கூப்பிடுங்கன்னாங்க. அப்போவும் வேறு யாருக்குமே கால் பண்ணலை, அனுமாமிக்கு தான் கால் பண்ணேன். அவங்களுக்கு கால் பண்ணி, அம்மா எல்லாரையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்களே யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச திருநங்கைகள் இருக்காங்களான்னு கேட்டப்போ, எனக்கே இந்த உலகளந்த பெருமாள் கோவில் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கம்மா, நான் கேட்டு பார்க்குறம்மான்னாங்க. திருநங்கையும் வந்தாங்க. அவங்களுக்கு தான் 9வது நாள் முதல்ல பாத பூஜை பண்ணோம். பாத பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 7 பேருக்கும் பண்ணியாச்சு. அந்த பொண்ணுமே, இந்த 9 பேருன்னு சொன்ன பொண்ணுமே வந்துட்டா. நான் நினச்சது அவள் தான் உட்கார போகிறா அப்படின்னு நினச்சிட்டு, அம்மா வாங்க நீ உட்காருமான்னு அவள் கையை பிடிச்சி இழுக்கிறேன். அந்த 9வது ஆள் நான் இல்லை நீயின்னாங்க. எனக்கு கைகாலெலாம் நடுங்கிருச்சு. என் பையனை கூப்பிட்டு என்னைய உட்கார வச்சு என் பையனை வச்சு எனக்கு பாத பூஜை பண்ண வச்சாங்க. அதாவது இந்த 9 நாள் நான் சேர்த்த மொத்த புண்ணியமும் என் குடும்பத்துக்கு வரணுன்றது கூட
அந்த அம்பாளுடைய அனுகிரகமாக நான் பார்க்குறேன். அருண் வந்து தினமும் பைரவி பூஜை பண்ணுறவன், தினமும் மெடிடேஷனில் இருக்கிறவன். அவனுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம். உட்காந்து அவன் பூஜை பண்ணும்போது, அம்மா நீங்கள் பண்ண மொத்தத்தையும் நான் வாங்கிக்கிட்டேம்மா, மொத்தத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன், உங்களோட சக்தியெல்லாம் எனக்கும் கிடச்சிருச்சுமான்னு சொல்லிவிட்டு அவன் திரும்ப திரும்ப காரில் சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் அதுதான். நாங்கள் வரும்போது உட்காந்து அவன் அவ்வளோ அழகாக, அவன் அதுக்கு முன்னாடி யாருக்குமே எதுவுமே பண்ணதில்லை. அவன் உட்காந்து அந்த பாத பூஜை பண்ணி அவன் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நான் அந்த அம்பாளுடைய கருணையை நினச்சி வியந்தேன். ஏன்னா அங்கே தொட்ட ஒவ்வொரு பாதமும் என் காமாட்சி பாதமாக தான் நான் பார்த்தேன். உனக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு அம்பாள் என்னைய சொல்லி அந்த இடத்துல என்னைய உட்கார வைக்கும்போது எனக்கு வேறு ஒன்றுமே தோணலை. கும்பிட்ட கையை வந்து எடுக்கவே இல்லை, கண்ணில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த அற்புதம், இந்த அதிசயம் எல்லாம் இந்த கலியுகத்திலையும் சாத்தியப்படுமா? இது என்ன, யார் பிளான் பண்ணி கொடுத்தா இந்த பூஜையை? எதுவுமே எனக்கு புரியலை. அத்தனை பேருக்கும் வந்து பூ பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து 9 ரூபா, 1 ரூபா காயின் 9 ரூபா காயினோட வச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அந்த அதிலிருந்து 1 ரூபா எடுத்து தட்டில் வச்சு எனக்கும் கொடுத்தாங்க. அந்த திருநங்கைக்கு பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாம் பெரிய அற்புதம். இதை விட என்னென்னா, அங்கே வராத மலரே இல்லைன்னு சொல்லலாம். இதில் முருகர் பண்ண அதிசயம் தான் பெரிய அதிசயமாக இருந்துச்சு. அங்கே வராத மலரே இல்லை. கதம்ப வனவாசினி கதம்ப வனவாசினின்னு பாடுறோம் இல்லையா, அந்த பூ கூட வந்துருச்சு. ஊரில் உள்ள, அதாவது வானுலகத்தில் இருந்து வந்த மலர்கள் 5 மலர்னு சொல்லுவாங்க. அந்த 5 மலருமே பூஜைக்கு வந்தது. 8வது நாள் முருக பக்தர் கோபி அண்ணா வந்திருந்தார். அவர் வந்து எப்படி நல்லிமாவை நான் கூப்பிடலையோ அதே மாதிரி கோபி அண்ணாவையும் கூட நான் கூப்பிடல. அவர் வந்து, அம்மா நானும் பூஜைக்கு வர்றேம்மா, என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னாரு முதல்ல. ஏன்னா நான் பாத பூஜையே பண்ணதில்லைம்மா, நான் அதை பார்க்கணும், வர்றேம்மா அப்படின்னாரு. இருக்கிறதுலையே இன்னும் பெரிய அற்புதம் அதிசயமாக இருந்தது முருக பக்தர் கோபி அண்ணாவோட வருகை தான். அவரும் நான் வந்து அண்ணா வந்து பூஜை அப்படின்னு சொன்னப்போ போன வருடமே வந்து என் மேலே வச்சுருக்கிற அன்புனால ஏம்மா பாத பூஜைலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தார். ஸோ அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் இதை வந்து ஆரம்பிக்கவே செஞ்சேன். இல்லைனா இந்த வருஷம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அவர் வந்து நானும் ஒரு நாள் வர்றேம்மான்னு அவராகவே சொல்லியிருந்தார். அதே மாதிரி 8வது நாள் அண்ணா வந்திருந்தாங்க. அன்னைக்கு வரும்போது அவர் சும்மா வரலை. அன்றைக்கி அவ்வளோ அழகான செண்பகப்பூ மாலை பாக்ஸில் வந்து அதை ஓப்பன் பண்ணப்போ அந்த செண்பகப்பூவை வாசத்தில் அந்த கடையே நிறைஞ்சிருச்சின்னு சொல்லலாம். அப்படி ஒரு வாசம். அம்பாள் நினச்சா எல்லாத்தையும் அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் யார்கிட்ட என்னென்ன கேட்டு வாங்கணுமோ அத்தனையுமே வாங்கிப்பா. அவர் அங்கே இருக்கிற முருகருக்கு ஸ்பெஷலாக ஒரு மாலை, ராஜமாதங்கிக்கும் வாராகி அம்பாளுக்கும் அந்த மாலையை போட்டோம். ஏன்னா இங்கே நடுவில் ஏலவார் குழலி ஏகாம்பரேஸ்வரருக்கு அதை போடுறது சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க 2 பேருக்கும் போட்டோம். அப்படியே கமகமன்னு அந்த செண்பகப்பூவோட வாசம், பா, அண்ணாவோட பக்தியே அங்கே மணந்தது அப்படின்னு சொல்லலாம். அவரை பார்க்குறதுக்காகவும் நிறைய பேர் அன்றைக்கி வந்திருந்தாங்க. ரொம்ப க்ரௌடு. அன்னைக்கும் வந்து அம்பாள் வந்து அருள் வந்து நிறைய, அவருக்குமே வந்து அவருடைய கையை பிடிச்சிட்டு ரொம்ப நேரமாக அவங்க உட்கார்ந்துருந்ததாக இருக்கட்டும். ரொம்ப அது ஒரு மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, அது வேறு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த பூஜையுமே. இந்த பூஜைக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹெல்ப்பு அப்படின்றத தாண்டி அவங்க இல்லைன்னா அந்த பூஜையே கிடையாது அப்படின்ற மாதிரியான உறவு தான் வந்து பெருந்தேவி மாமி. பெருந்தேவி அப்படின்றது வந்து அவங்கள கூப்பிட்றது அனிதா அப்படின்னு கூப்பிட்றாங்க, அனிதா மாமின்னு சொல்கிறாங்க. அவங்க அனு, அப்புறம் ராதிகா அப்படின்றவங்க, அப்புறம் நீங்கள் கடைசி ஒரு 3-4 நாள் கேட்டிருப்பீங்க லலிதா சகஸ்ரநாமம். அந்த பொண்ணு 10th தான் படிச்சுட்டு இருக்கிறா. அவள் வந்து உட்காந்து பாடினதாக இருக்கட்டும், இது எல்லாமே அழகு. அந்த அம்பாளுக்கு கரெக்டாக 4 மணி 4:30 மணிக்குள்ளே வந்து தினம் அம்பாளுக்கு ரசித்து மாலை கொடுத்தாரு. பூக்கார்
காமகோட்டி நம்மளுடைய மடத்துக்கு சங்கர மடத்துக்கு வந்து அவர் தான் பூ கொடுத்துட்ருக்காரு. ஓரிக்கையிலையுமே அவங்களுடைய பூக்கள் தான் தினமும் சுவாமிக்கு போய்கிட்டுருக்கு. அந்த மாதிரி அங்கே அம்பாளுக்கு சேவை செய்யக்கூடிய அவங்க குடும்பத்திலேருந்து தான் வந்து என்கேஎஸ் ஃப்ளவர் டெக்கரேஷன் அவங்க தான் வந்து அவ்வளோ அழகாக தினம் ஒரு நாள் கூட நீங்கள் இது கொடுங்க இப்படி செய்யுங்கன்னு ஒரு நாளும் நான் சொல்லலை. அதில் எதுவுமே என்னுடையதில் இல்லை, நான் யோசிக்கக்கூட இல்லை. எல்லாமே ஒரு நாள் போட்ட கலர் இன்னொரு நாள் வராமல் அவ்வளோ அழகாக வந்து அதை பிளான் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அப்படித்தான் கடைசி நாள் பன்னீர் இலையில் மாலை நானுமே முதல் முறை பார்த்தேன். முழுக்க பச்சை பன்னீர் இலை, அதுக்கப்புறம் நடுவில் வெள்ளைப்பூ வச்சு கட்டி அவ்வளோ அழகாக கொண்டு வந்தாங்க. அம்பாளுக்கு சாத்தாத பூவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பாரிஜாதம், கதம்ப மலர், அது மனோரஞ்சிதம், இப்படி எல்லா வகையான பூக்களும் அம்பாளுக்கு இந்த 9 நாளுமே சாத்தி இருக்கிறோம். அதுவுமே வந்து ஒரு பெரிய அதிசயம்தான். நேற்று நிறைவு நாளில் அம்மா நான் இன்னைக்கு கதம்ப மலரோடு வர்றேன்னு ஒரு கால் வந்திருக்கு கடைக்கு. அவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த பூவெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படி கையில் வாங்கும்போதே என்னடா புண்ணியம் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன புண்ணியம் பண்ணோம், இப்படி பூஜைக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தினம் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்த வாடாமல்லி அம்மாவாக இருக்கட்டும். வாடாமல்லி அம்மா வந்து அவங்களெல்லாம் நான் மறக்கவே முடியாது என் வாழ்நாளில். எனக்கு அவங்க வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பசிக்குதுன்னு மட்டும் இருந்துடாதம்மா, காஞ்சிபுரத்துக்கு வந்தேன்னா ஒரு கால் பண்ணுமா, சாப்பாடு அனுப்பிடுவேன்னுவாங்க. அது அவங்க வந்து ஒரு 3-4 நாள் வந்து பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு, எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சு அவங்க கிளம்புறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்தது. லதான்றவங்க வந்து அங்கே காஞ்சிபுரத்திலேயே இருக்கிறவங்க, அவங்க பண்ண கைங்கரியெல்லாம் மறக்கவே முடியாது. அவங்க வந்து பார்க்குறவங்க என் கூடவே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கடையிலே இருக்காங்களேன்ற மாதிரி கூட நினச்சிருக்கலாம். தினமும் 4 மணியானா வந்துடுவாங்க. வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்குற புடவையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விளக்க சரி பண்ணிக்கிறதா இருக்கும், அந்த பாத பூஜைக்கு என் கூடவே நின்று அந்த தண்ணியை வாங்கி ஊற்றிட்டு திரும்ப தட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், கடவுளே அது வந்து ஆத்மார்த்தமான ஒரு அர்ப்பணிப்புன்னே சொல்லலாம். லதாக்கா அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. இந்த 5 நாள் நாள் கழித்து தான் வந்து ஒரு இத்தனைக்கும் அவ்வளோ எல்லா பஞ்சமிக்கும் அவங்க வருவாங்க. நேரில் பார்க்குறதோட சரி, ஒரு நாள் கூட என்கிட்ட ஃபோன் நம்பரும் கேட்டதில்லை. அப்புறமா வந்து ஒரு நாள் பேசும்போது, இப்போ இந்த பூஜையோடு பேசும்போது தான், என்னது என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, இல்லைம்மா, நானும் வாங்கிக்கல, பஞ்சமிக்கு தான் வர்றேன்லன்னாங்க. என்ன ஒரு அன்பு, என்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அன்பு. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற அந்த ஒவ்வொரு வேலையும் 4 மணிக்கு வந்தால் அவங்க 8-9 மணி வரைக்கும் கூட நின்று கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பூ பழம் வெத்தலைப்பாக்கு எடுத்து வச்சு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அவங்களாம் வந்து கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் இதை கொடுங்கன்ற அளவுக்கு, அதாவது எல்லாருக்கும் வச்சு கொடுக்குறது இல்லாமல் கடைசியாக என்னை அதுக்கு கூட சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு 2 பழம் பூ வெத்தலைப்பாக்கு அந்த தாம்பூலம் நான் கொடுத்து அனுப்புவேனேன்னு சொல்லி அதையும் வச்சுட்டு வந்து எனக்கு இதை கொடுங்க நான் போகிறேன்னு சொல்லி நிற்கக்கூடிய அந்த அன்புக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியாது. அதே மாதிரி 8வது நாள் அங்கே உள்ள சாந்தி அவங்களும் வந்து என் மேலே ரொம்பவே அன்பாக இருப்பாங்க. எல்லாருமே காஞ்சிபுரம் போய் தான் பழக்கம். அவங்க வந்து, அம்மா நாளைக்கு சாம்பார் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னாங்க. இல்லைம்மா, கடையில் வச்சு சாதம் கொடுத்தா ரொம்ப சிரமமாக இருக்குமா, அதனால் வேணாம் அப்படின்னேன். உடனே அவங்களுக்கு குரல் இதுவாகிடுச்சு. நான் என்ன சொன்னேன்னா, இல்லை நீங்கள் ட்ரையாக ஏதாவது கொடுங்க, பாதுஷா. ஏன்னா அவங்க விளக்கு பூஜைக்கெல்லாம் நம்ம நடந்த 2 விளக்கு பூஜைக்குமே அவங்க தான் பாதுஷாலாம் வாங்கி கொடுத்தது. பாதுஷா கூட வாங்கி கொடுங்கம்மா போதும்னு. அப்புறம் லட்டு நான் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு, அம்மா நீங்கள் மத்தியானம் தான் நைட்டுக்கு தான் வந்து பூஜைக்கு வேணான்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு மத்தியானத்துக்கு நான் சாப்பாடு போடுறப்பா, எனக்கு ஒரு பாக்கியத்தையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ எனக்கு மறுக்கவே முடியல. பார்த்தா
நான் அவங்கள்ட்ட பேசும்போதே மணி 10:30 இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க எப்படி போய் என்ன வாங்கி என்ன சமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா 3 கூட்டு, அழகாக பொரியல் கூட்டு எல்லாம் வச்சு வடை பாயாசத்தோட தலவாழை இலையில் அப்போ நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் அவங்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னொன்னே, அம்மா இன்னைக்கு என்னை நம்பி 2 பிள்ளைங்க வந்திருக்கு ஊர்லேருந்து, அவங்கள கூப்பிட்டுட்டு நான் வெளியில் போய் சாப்பிட்லான்னு நினச்சேன். இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்து அவங்க அங்கே கடையில் உட்கார வச்சு தலவாழை இலை போட்டு அந்த பரிமாறினதாக இருக்கட்டும். எனக்கு எங்கள் அம்மா ஓடிக்கிட்டே இருக்கியே, நம்ம சொல்லுவோம்ல, எப்படி ஒரு அம்மா புள்ள களைச்சி போயிடுவா, ஓடிக்கிட்டே இருக்கியே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி இந்த காமாட்சியை உட்கார வச்சு சாப்பாடு போட்ட மாதிரியான ஒரு அணைப்பையும் அன்பையும் நான் சாந்தியோட ரூபத்தில் பார்த்தேன். ரொம்ப ஆனந்தமான அனுபவம். ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இந்த 63 பேரோட கான்டாக்ட் என் நம்பர் என்கிட்ட இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. இதில் ஒரு சில பேர், ரொம்ப வெகு சில பேருக்கு ஒரு கொஸ்டினும் இருந்தது. ஒரு சில பேர் அதை கமெண்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஏன் நீங்கள் மாமிங்களாக கூப்பிட்டு பண்ணியிருக்கீங்க, ஏன் ஐயங்கார் அவங்க தான் பண்ணணுமா, நீங்கள் பண்ணணுமா, எங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னெல்லாம் கூட ஒரு சில பேருக்கு கேள்வி வந்தது. அதில் ஒரு சில பேர் மட்டும் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் பண்ணக்கூடிய பூஜை அந்த ஆத்மாக்களுக்கு புரியணும்னு நினச்சோம். அதனால் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அவங்கக்கிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, அம்மா லலிதா சகஸ்ரநாமம் தெரிஞ்சவங்களா நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னோம். சொன்னது அனு மாமிக்கிட்ட. அவங்க சர்க்கிளில் இருந்தவங்களை கூப்பிட்டுருந்தாங்களே தவிர, நீங்கள் இப்படி மாமியை தான் கூப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க சர்க்கிளில் இருந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க. லலிதா சகஸ்ரநாமம் எப்படி இப்போது என்கிட்ட சொன்னால் நான் யாரை கூப்பிடுவேன், நீங்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னால் எனக்கு 10 க்ளோஸ் சர்க்கிளில் யார் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். உஷா இருக்காங்க, திலகா இருக்காங்க, அனிதா இருக்காங்க, சுர்முகி இருக்காங்க அப்படின்னு என்னுடைய சர்க்கிளில் தான் எனக்கு கூப்பிட தெரியும். நான் யாருன்னே தெரியாதவங்கள எப்படி போய் கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லி அந்த 63 பேரும் வந்தாங்களே தவிர இவங்களுக்கு தானே இல்லை. அதில் எந்தவித பாகுபாடும் நாங்கள் பார்க்கல. அதை நான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லா பெண் சக்தியும் பெண் சக்தி தான். அந்த தண்ணியை அவங்க பாதத்தில் ஊற்றிட்டு ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொன்றுமே தாய் தானே. எல்லாருமே கல்யாணமாகி குழந்தை பெற்று பெரியவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு 74 வயசு அம்மா, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்தாங்க. ஒரு சில நாள் கொஞ்சம் வயசுக்காரங்க கூட வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமெல்லாம் மடிசார் கட்டி வந்திருக்க மாட்டாங்க. லலிதா சகஸ்ரநாமம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாவது இருக்கணும், சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டதுனால லலிதா சகஸ்ரநாமம் படித்தவங்களாக தான் அங்கே வந்திருந்தாங்க. இதில் நான் அந்த 74 வயசு பாட்டியும் சரி, அவங்க எல்லாருமே அதில் ஒருத்தவங்க வாயை திறந்தே சொன்னாங்க, நாங்கள் எங்களை தாண்டி வேறு எங்கேயும் போனதில்லை, ஆனால் இந்த இடத்துல உட்காந்து பாடுறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது அப்படின்னாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாத பூஜை பண்ணும்போது அந்த தண்ணீர் அவங்களுக்கு விட்டு காலை அலம்பிட்டு அந்த டவல் எடுத்து அவங்களுக்கு ஒத்தி விடும்போது நான் நிறையா நாள் நான் நினச்சிருக்கேன், இந்த நைட்டு போய் களைச்சி படுக்கும்போது இந்த காலை யாராவது பிடிச்சி விட மாட்டாங்களான்னு. இந்த காலும் இந்த பாதமும் எத்தனை நாள் ஏங்குச்சோ தெரியலன்னு அந்த டவலை வச்சு ஒத்தி மட்டும் எடுக்கலை. அந்த பூஜையை ஏற்றுக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அழுத்தி அந்த பாதத்தை பிடிச்சி விட்டு அதை தொடச்சி விட்டு மஞ்சள் தடவி குங்குமம் தடவி அந்த நலங்கு இட்டு அவங்களுக்கு அந்த பாத பூஜையை ஆத்மார்த்தமாக பண்ணேன். அதனால தானோ என்னவோ கடைசி நாள் அம்பாள் என்னையுமே உட்கார வச்சு பண்ண வச்சா. அது ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த 9 நாளும் அழகாக விரதம் இருந்து இதை நடத்தக்கூடிய அந்த விஷயங்களை ஒரு நாளும் சாரும் முகம் சுளிக்காமல், சரி போயிட்டு வா நினச்சிட்ட செய்யின்னு இந்த வாட்டி விட்டுட்டாரு. எதுக்குமான்னு கேட்டார். இந்த வாட்டி எதுவுமே சொல்லலை. எனக்கு ரொம்ப 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 ஆனந்தமாக இருந்தது.
நேற்று பேசும்போது நேற்று பேசும்போதெல்லாம் அனுமாமி சொன்னாங்க, ஐயோ இன்னைக்கு கூட முடியுதா, எங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னாங்க. இது ஒவ்வொரு பஞ்சமிக்கும் லலிதா சகஸ்ரநாமம் நம்ம காஞ்சிபுரத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பஞ்சமிக்குமே 3 பேராவது உட்காந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறாங்க. அங்கே அம்பாள் அப்படி பூஜை கேட்குறா அப்படின்னு நினச்சிப்பேன். அதுக்கப்புறம் தான் அம்பாளுக்கு 108 போற்றி, சிவனுக்கு 108 போற்றி, பாலாவுக்கு 108 போற்றி பண்ணி அங்கே பூஜை பண்ணுறோம். இப்படி எல்லா பூஜைகளும் நம்ம பண்ணுறது இல்லை. அது அம்பாள் ஆனந்தமாக அவளுடைய வழிபாடை ஏற்றுக்கிறா. இந்த லலிதா சகஸ்ரம் நாமம் பாராயணம் எனக்குள்ள அத்தனை ஒரு சக்தியவும் அத்தனை ஒரு ஆனந்தத்தையும் கொடுத்துச்சு. தினமும் பார்த்த உங்களுக்குமே அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வேறு யாரையாவது சொல்ல மறந்துருக்கேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. எனக்கு நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கடந்து போய்கிட்டே இருப்பேன். அந்த நிறைவு நாளில் மகாமேருக்கு அபிஷேகம் பண்ணதாக இருக்கட்டும், அந்த கலசத்தை எடுத்துகிட்டு கடையை சுற்றி இது எதுவுமே பிளான்லாம் கிடையாது. அது அதுவாக தோணி அதுவாக நடந்து இப்படியெல்லாம் பண்ண போகிறோன்னு ஒரு ப்ரீ பிளான்டாக எழுதியோ அல்லது சொல்லியோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோ பண்ணவே இல்லை. அது அம்பாள் அவ்வளோ பரிபூரணமாக ஆனந்தமாக சந்தோஷமாக யாருமே கிளம்பவே மாட்டேங்கிறாங்க, அப்படியே உக்காந்துருக்காங்க. அந்த இடம் அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ அமைதியை கொடுக்குது, சாந்தத்தை கொடுக்குதுன்னாங்க. அத்தனை அருளும் அம்பாளால் நடந்தது அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி நம்மளுடைய அம்பாள் ஆட்கொண்ட இந்த இடத்துல நடக்கும். அப்போ எல்லாரும் சென்னையிலேயே நடக்கும், நீங்கள் எல்லாரும் வரலாம். அப்போ காஞ்சிபுரத்துலேருந்தும் எல்லாரும் வருவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு காமாட்சியை தவிர வேறு யாரும் தெரியாதுன்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கி இவ்வளவு குடும்பம், இவ்வளவு கோவில்களில் உள்ள அர்ச்சகர்களோட மனைவிகள், எல்லாரும் சங்கமம் ஆற இடம் என்னன்னா கோவில் தான். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறது எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நான் காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப வியந்து பார்த்த அந்த இரு பெரும் தலைவர்கள் அப்படின்னே நான் சொல்லுவேன். பெரிய ஆளுமையாக இருந்திருக்கக்கூடிய பாபுஷாவாக இருக்கட்டும், பிரகாஷ் சில்க்ஸாக இருக்கட்டும், அவங்க அந்த டைமில் நம்ம கார்களுக்கு பார்க்கிங் கொடுத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த தெரு மக்களாக இருக்கட்டும். அந்த தெருவில் இருந்து அத்தனை பேர் வந்தாங்க. அங்கெல்லாம் பெருமாள் கோவில் வாசலில் பூ விற்கிற அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்களாம், அந்த கோயிலுக்கும் போங்க. எனக்கு அவங்க முகம் கூட தெரியாது, யாருன்னு கூட தெரியாது. நான் போனேன்னா கடையை விட்டு வெளியில் வர மாட்டேன். அப்படி வெளில போனால் காமாட்சியை பார்க்க போவேன், அவ்வளோதான். அப்படி இருக்கிற எனக்கு அத்தனை உறவுகளும் அந்த தெருவில் உள்ள அத்தனை ஃபேமிலியும் அம்பாளை தரிசிச்சுட்டு போய் தாம்பூலம் வாங்கிக்கிட்டது கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அத்தனையும் காமாட்சியினோட அருள், அவளுடைய அருட்கடாட்சம், அருட்பார்வை எப்போவும் நம்ம அத்தனை பேர் மேலேயும் இருக்கணும். அந்த சப்த மாதர்களாக நான் நினச்சி அவங்கள வேண்டிக்கிட்டது ஒன்று தான். என்ன அப்படின்னா, என்னையும் என் குடும்பத்தையும் மட்டுமல்ல, எங்களை நம்பி இந்த இடத்துல வாங்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கை தரமும் மாறணும், நல்லா இருக்கணும். அவங்க எல்லாரும் அவங்க மனக்குறைகள் போகணும், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும், மன நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் சப்தமாதராக இருந்து அருள் புரிங்கன்னு தான் வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதல் நல்லபடியாக எல்லாருக்கும் நிறைவேறும், எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த ஆசி அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.